தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி பிளவுபடவில்லை, கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எல்லா தொண்டர்களும் என்னிடம்தான் இருக்கிறார்கள், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் கட்சிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்களால கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் எதுவும் இல்லைன்னு அவர் சொன்னாலும் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் கட்சியினுடைய தொண்டர்களோ இல்லை முக்கிய தலைவர்களோ யாருமே இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் ஏன் வரவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அப்போ சவுத் தமிழ்நாட்டில் முக்குலத்தோரனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரவில்லை என்றால் அது யாருக்கு போகுது? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அவர்கள் இருக்கக்கூடிய பாஜக அணிக்கு போகுது. அப்ப யாருக்கு அது பிளஸ்? அவங்களுக்கு பிளஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்களும் உங்ககிட்ட கூப்பிட்டு. எடப்பாடியுடைய பேச்சும்போது இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்ம கடந்த எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல 1% கூட வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பேசுறாரு. அதுக்கு அவர் தயாரா இல்லை போல இருக்கே சார் எடப்பாடி அவர்கள். இல்ல, அவர் தயாரா இல்லைங்கிறது முதல்ல இருந்தே தெரியுது. இந்த 1% நாங்க போன கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமா வாங்கியிருக்கிறோம் சொல்றதெல்லாம் எந்த விதமான அரசியல்னு எனக்கு புரியல. ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ அதிமுகவுக்கு உள்ளே வந்தால் நம்முடைய இடம் கேள்விக்குறியாகுமோங்கிற ஒரு பயம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்குங்க. அது எப்படி இல்லாம போகும்னு எதிர்பார்க்குறீங்க? கடந்த காலங்களிலே அதிமுக ஒன்றுபடணும்னு பாஜக விரும்பினாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை, இந்த இணைப்புக்கு பின்னாடி பாஜக இருக்காங்களா? பிஜேபி இருக்க மாட்டாங்க. அதிமுக ஒருங்கிணைச்சுன்னா பிஜேபிக்கு பிரச்சனை தானே. இப்போ சவுத் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை வச்சு தானே பிஜேபி குளிர்காயிறாங்க. பட் இபிஎஸ்க்கு எதிராக உருவாக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துல அவரை ஏற்றுக்கொள்ள வைப்பாங்க. அட்லீஸ்ட் ஓபிஎஸ்ஸை மட்டுமாவது சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு. டிடிவி, சசிகலாவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க ஓபிஎஸ்ஸை மட்டும். அப்புறம் இன்னொன்னும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார்? 26 தினகரன் அவர்களை கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. ஏடிஎம்கே பிளஸ் சீமான் பிளஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். சீமானும் விஜயும் ஏடிஎம்கேவோட சேர மாட்டாங்க. சேர்ந்தாங்கன்னா they will be a failure. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக முகாமுக்குள்ள ஒரு கலக குரல் எழுந்துள்ளதாக ஒரு தகவல். ஸோ அதிமுகவில் ஒரு ஸ்பிரிட்டே இல்லை அப்படின்னு எடப்பாடி தரப்பு அதில் உறுதியாக இருக்காங்க. குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பு, சசிகலா தரப்பு ஒன்றிணைந்தால்தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எடப்பாடி தரப்பு, அதாவது அதிமுக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுத்ததில்லை. அதிமுக தரப்புக்குள்ளே இருந்து, அதாவது எடப்பாடியோட சவால் நேற்று ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கே போய் சந்தித்து இது ஒன்றிணைய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது, ஸோ இந்த எலெக்ஷனில் நம்ம ரொம்ப மோசமாக தோன்றிருக்கோம், எல்லாருமே ஒன்று சேர வேண்டிய தேவை, அதை எடப்பாடி அவர்கள் புறந்தள்ளியதாக தகவல். என்ன சார் நடந்திருக்கு? அதிமுகவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் ரொம்ப நாளாகவே இருக்குது. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி பிளவுபடவில்லை, கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எல்லா தொண்டர்களும் என்னிடம்தான் இருக்கிறார்கள், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் கட்சிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்களால கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் எதுவும் இல்லைன்னு அவர் சொன்னாலும் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் கட்சியினுடைய தொண்டர்களோ இல்லை முக்கிய தலைவர்களோ யாருமே இல்லை. இப்போ அந்த 6 பேர் போனாங்கன்னு சொல்கிறது நிச்சயமாக அது நடந்த விஷயமாக தான் தெரிகிறது. ஆனால் அவர்கள் கொடுத்த அவர்கள் எடுத்து வைத்த அந்த கோரிக்கைகளோ இல்லை எடுத்து வைத்த அந்த பாயிண்ட்ஸுக்கோ எடப்பாடி அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்பது தான் செய்தி. அது என்னன்னா, எடப்பாடி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கட்சி இப்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது இல்லை. அதிமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க், அந்த ஓட் பேங்க் இன்னும் சரியலை. ஓகே, அந்த ஓட் பேங்க்ல பெரிய ஓட்ட விழலை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஓட் பேங்க் சைலண்டாக இருக்கு. ஓகே, இந்த ஓட் பேங்க் சைலண்டாக இருக்கிறது அதிமுகவுக்கு பிரச்சனை. ஸோ அந்த ஓட் பேங்க் சைலண்டாக இருக்கும் போது மற்ற ஓட் பேங்க்ஸ் ஆக்டிவேட் ஆகும் பொழுது இப்போ பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் 9 இடங்களில் பிஜேபி அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை.
9 தொகுதிகள். அது நீங்கள் பிஎம்கே உடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் பண்ணாங்கன்னு புறம் தள்ளிட்டு போயிட முடியாது. மத்திய சென்னையில் என்ன பிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, தென் சென்னையில் என்ன பிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த திருநெல்வேலி விட்டுருங்க, கன்னியாகுமரியில் கட்சி பலமாக இருக்குது, கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் பாமக எதுவுமே இல்லாத இடத்துல 4.5 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் மதுரையில் வந்து அதிமுக 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. தென் சென்னையில் அவங்க வந்து டெபாசிட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் அதிமுக வந்து பார்க்கணும். எதனால் இந்த இவ்வளோ பெரிய தோல்வி நமக்கு வந்தது அப்படின்றத அதிமுக வந்து முழுமையாக அவங்க வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஆனால் கட்சி வந்து நிச்சயமா வந்து கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிளவு, அதாவது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் மூவருமே ஒரே முக்குளத்தோர் இனத்தை சார்ந்தவர்கள். அந்த முக்குளத்தோர் இனத்தை சார்ந்த 3 தலைவர்களுமே அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் முக்குளத்தோர் இன மக்கள் அதிமுகவுக்கு இந்த முறை ஓட்டு போடவில்லை என்பது தெரிந்த ஒன்று தானே. 10.5 மட்டுமே காரணம் கிடையாதா சார்? இல்லை, 10.5 எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அது ஒரு எலெக்ஷன் தான். இப்போ 10.5 கிடையாது. அந்த கோவம் இப்போதான் 10.5 இம்ப்ளிமெண்டேஷனே இல்லைங்க. இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத போது அந்த கோவத்தை என்ன நீங்கள் எடுத்து வைக்க முடியும்? அந்த கோவம்லாம் இல்லை. அந்த கோவம்லாம் ஒரு எலெக்ஷனில் காமிச்சாச்சு. இப்போ கோவம் என்னன்னா கண்டினியூஷன் ஆஃப் த சைட் லைனிங் ஆஃப் முக்குளத்தோர் லீடர்ஸ். நீங்கள் ஒவ்வொருத்தரையாக நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணும்போது அந்த கம்யூனிட்டிக்கு வந்து நாம் ஏன் இன்னும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு தாட் வருது இல்லை. இப்போ நீங்கள் தேனியில் பாருங்கள், ராமநாதபுரத்தில் பாருங்கள், திருநெல்வேலியில் பாருங்கள், மதுரை, திண்டுக்கலுக்கு கீழாக இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து அதிமுக கிட்டத்தட்ட 2 இடங்கள்லையும் என்னமோ தான் 2வது வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே 3வது இடத்துல போயிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் ஏன் வரவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அப்போ சவுத் தமிழ்நாட்டில் முக்குளத்தோரனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரவில்லை என்றால் அது யாருக்கு போகுது? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அவர்கள் இருக்கக்கூடிய பாஜக அணிக்கு போகுது. அப்போ யாருக்கு அது ப்ளஸ்? அவங்களுக்கு ப்ளஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களும் உங்ககிட்ட கூப்பிட்டுக்கணும். இதுதான் இந்த தலைவர்களினுடைய கருத்து மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே சார், சுய பரிசோதனை செய்து கொள்ளணும், அதிமுக சுய பரிசோதனை செய்து கொள்ளணும்னு சொல்கிறீங்க. எடப்பாடியுடைய பேச்சும்போது இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்ம கடந்த எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் 1% கூட வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பேசுகிறாரு. அதுக்கு அவர் தயாராக இல்லை போல இருக்கே சார் எடப்பாடி அவர்கள். இல்லை, அவர் தயாராக இல்லைங்கிறது முதல்லேருந்தே தெரியுது. இந்த 1% நாங்கள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் சொல்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான அரசியல்னு எனக்கு புரியல. என்னன்னா, கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகளினுடைய சதவீதம் 18.something 19%. இப்போ 20.something. இப்போ 1% அதிகமாக இருக்குது. அவர் சொல்கிறது உண்மை. 2019 ஆண்டு அதிமுக போட்டியிட்ட தொகுதிகள் 21 இல்லை 22. இந்த முறை அதிமுக போட்டியிட்ட தொகுதிகள் எவ்வளோ? 34. 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு கொடுக்குறாங்க. 32 தொகுதியில் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள், ஒரு தொகுதி கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஒரு தொகுதி நெல்லை முபாரக்குக்கும் எஸ்டிபிஐக்கும் 4-2 இது. அதாவது 34 சீட்டில் வந்து ரெட்டை இலையில் நிற்கிறாங்க. 12 சீட்டில் அதிகமாக நின்றுட்டு 1% வாக்கு நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம்னு சொல்கிறது எவ்வளவு அப்பட்டமான ஒரு விஷயம். அப்போ அதிமுக வந்து 12 சீட்டுக்கெல்லாம் சேர்த்து 1% அதிகமாக வாங்குவது சாதனையாக பார்க்கிறாரா? எடப்பாடி நிச்சயமா கிடையாது. அப்படி இல்லைங்க. அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் பாஜகவுக்கு மட்டும் ஏன் வாக்கு அதிகமாகிடுச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க அதிக தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஏன் அதிமுகவுக்கு பொருந்தாது? இங்கே என்ன பாஜகவுக்கு தனியான சட்டம், அதிமுகவுக்கு தனியான சட்டம் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே, பொது சட்டம் தானே. ஸோ இது வந்து அதிமுகவுக்குனுடைய செல்வாக்கு வந்து சரிந்து வருகிறது. அது வந்து சரிந்து விடவில்லை, சரிந்து வருகிறது. அந்த சரிந்து வர்றதை வந்து மேலே தூக்கி நிறுத்துறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதிமுக மாதிரி ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு சரியான ஒரு கூட்டணி வேணும். இப்போ நார்த் தமிழ்நாட்டில் வந்து அவங்க நீங்கள் வந்து பிஎம்கேக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் வெற்றி யாருக்கு வருது கடைசியில்? இதுதானே பிரச்சனை. பிஎம்கே இல்லாமலே நார்த் தமிழ்நாட்டில் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கே. உண்மைதான். கள்ளக்குறிச்சியிலலாம் வாக்கு சதவீதம் 50,000 வாக்கு சதவீதம் தான். விழுப்புரத்தில் 75,000 தான். இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அதனால் பயன் என்ன? வெற்றி பெற முடியலையே. அப்போது வெற்றிக்கான வியூகங்களை அதிமுக வகுக்க வேண்டும்.
திமுக கூட்டணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதிமுக ஒரு வெற்றி கூட்டணியாக மாற வேண்டும் என்றால் கூட்டணி கட்சியினர் எந்த கட்சியை கூட்டிகிட்டு வரணும், எந்த கட்சிக்கு எந்தெந்த சீட்டுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அதிமுக சரியாக கையாண்டால்தான் 2026 அவங்களால ஒரு நல்ல ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். அவங்க கையாளுவதற்கு இப்போ இந்த 2024 சரி, 21 சரி, 24 அவங்க தேர்தலை சரியாக கையாளலைங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கடைசியில் ஒரு 10 நாள் மட்டும்தான் எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரதமரை நேரடியாக விமர்சிப்பது இது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்வில் ஒரு மிகப்பெரிய வேட்பாளர் தேர்வில் பெரிய பிரச்சனை, எந்த வேட்பாளருமே யாருக்கும் தெரியாத ஒரு நபராக போய்விட்டார். இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது வந்து அதிமுகவில் பிரச்சனையே இல்லை, கட்சி ரொம்ப பலமாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதங்கள். பலப்படுத்துறதுக்கு என்ன சார் பண்ணணும்? இல்லைங்க, நீங்கள் கட்சியை பலப்படுத்தணும்னா தென் தமிழ்நாட்டில் 2016 ஆண்டு 58 சீட்டுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 30 சீட்டு வந்து 30லேருந்து 35 சீட்டு வரையும் அதிமுக ஜெயிச்சுது. கடந்த தேர்தலில் அதே 58ல் 18 சீட்டில் தான் அதிமுக ஜெயிக்குது. அதிமுக கூட்டணி அதில் பாஜக 2, ஒரு 3 சீட்டு திருநெல்வேலியில் வந்து திமுகவினுடைய இன்ஃபைட்டிங்னால இவங்களுக்கு வந்தது, இல்லைன்னா வந்திருக்காது. சவுத் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சிச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. டெல்டாவில் கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் ஒட்டுமொத்த டெல்டா ப்ளஸ் சென்ட்ரல் தமிழ்நாட்டில் 46 இடங்களில் அதிமுக ஜெயிச்சது வெறும் 6. நியர் ஸ்வீப் ஃபார் டிஎம்கே. அந்த 6ம் எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள். வைத்திலிங்கம், திரு ஓஎஸ் மணியன், காமராஜ், விஜயபாஸ்கர், இது போன்றவர்கள் தான். ஸோ நீங்கள் தொண்டர்கள் யாருமே ஒரு சாதாரண ஒரு கட்சியினுடைய கடைநிலை தொண்டரோ இல்லை 2ஆம் கட்ட தலைவரோ யாருமே ஜெயிக்க முடியல. அப்போது கட்சி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, இந்த முக்குளத்தோர் வாக்குகள் எப்படி போகுது, டெல்டாவில் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒரு ரீஜன் வைஸாக பிரித்து எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு அதிமுக தயாராக இருக்கிறதான்னு தெரியல. நேற்று ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, தொகுதி வாரியாக அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அதில் பெரும்பான்மையானவர்கள் சொன்னது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா கூட்டணி பலமாக இல்லை. ஸோ கூட்டணி பலம்ங்கிறது வந்து அதிமுகவுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் இன்னும் பேசிகிட்டு இருக்க முடியாது. கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச அதிமுகலாம் பேச முடியாது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ ஒரு 6 வருடமா 8 வருடமா தோற்றுக்கிட்டே இருந்தால் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க நிச்சயமா. இன்னொன்று, விக்கிரவாண்டி பை எலெக்ஷனை வந்து பாய்காட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதிமுகவுக்கு. குறிப்பாக சி வி சண்முகம் பாய்காட் பண்ணக்கூடாத ஒரு போர்க்குடி தூக்கியதாக. நிச்சயமாங்க, அவர் தானே நாளைக்கு போய் எலெக்ஷனில் வேலை செய்ய போகிறாரு. நீங்கள் ஏன் வந்து பாய்காட் பண்ணீங்கன்னு நாளைக்கு தொண்டர்கள் கேட்டாங்கன்னா பதில் சொல்ல வேண்டியவர் அவர் தானே. கேட்டால் பணம் இல்லைன்னு சொன்னதாக எடப்பாடி சொல்கிறாரு அந்த மீட்டிங்கில். பணம்லாம் வேறங்க. பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம், ஒரு வேளை 3வது போயிடுமோங்கிற பயம் இருந்திருக்கலாம். அது போயிட்டால் திருப்பி எடப்பாடி அவர்களுக்கு வந்து திருப்பி நெருக்கடி வரும். அதனால் கூட அவங்க ஒரு முடிவு எடுத்து இல்லை நாங்கள் பாய்காட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு இடைத்தேர்தல் தோல்வியிலே வந்து அதிமுகவுக்கு 26ல் வாய்ப்பு இல்லைன்னெலாம் சொல்கிறது சரியில்லை. இந்த இடைத்தேர்தல்கள்லாம் அப்படி தாங்க இருக்கும் தமிழ்நாட்டில். இப்போது கடந்த 30 வருஷமாக இடைத்தேர்தலில் எந்த எதிர்கட்சி ஜெயிச்சிருக்கு? 2019 அந்த 23 நடந்ததுல மட்டும்தான் மாற்றம். அது அதிகப்படியான எண்ணிக்கையில் நடந்தது. இன்னொன்று, அது வந்து லோக்சபா எலெக்ஷனோட நடந்ததுனால அன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி வந்து பெரிய அளவில் அதிகார துஷ்பிரயோகம்லாம் அங்கே பண்ண முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வருது. ஸோ நீங்கள் இதே மாதிரி இப்போ ஒரு 20 தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் ஒரே நேரத்தில் 20 இடைத்தேர்தல் வந்ததுன்னா 20 இடத்துல நீங்கள் போய் இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ் பண்ணிலாம் வேலை செய்ய முடியாது. அதற்கான ஆட்கள் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பை எலெக்ஷனை வச்சு, அதுவும் அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியை நீங்கள் எடை போடுவது சரியல்ல. ஓகே சார், ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ அதிமுகவுக்கு உள்ளே வந்தால் நம்முடைய இடம் கேள்விக்குறியாகுமோங்கிற ஒரு பயம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்குங்க. அது எப்படி இல்லாமல் போகும்னு எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமா இருக்கும்ல. ஓபிஎஸ் விட்டுருங்க, சசிகலா அவர்கள் வரும்பொழுது
இவங்க எல்லாம் சசிகலா அவர்கள்கிட்ட கை கூப்பி வணங்கி அவரிடம் வேலை செய்தவர்கள். அவங்க சொல்ற ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணவங்க. இன்னும் என்ன போயஸ் கார்டனா அவங்க தான் மேன் பண்ணாங்க. ஜெயலலிதா அவர்களிடம் இருந்து வருகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சசிகலா அவர்கள் தான் இந்த மினிஸ்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. இவங்க அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே அம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு கை கூப்பி வணங்கி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க பதவி இவரை வந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தது சசிகலா அவர்கள் தான். இதை அதிமுகவினர் இன்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அன்னைக்கு எல்லாருமே கண்கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தது தான் நேரலையில். அவங்க இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்க முடியாது. ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அரசியல்ல வந்து எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். பாலிடிக்ஸ் வந்து ஒரு வார் தான். அதெல்லாம் வேற. இப்ப பிரச்சனை வரும்போது சசிகலா அவர்கள் கட்சிக்குள்ள வந்தா அது எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். ஓபிஎஸ்னால பெரிய பிரச்சனை கிடையாது. சசிகலாவோ டிடிவி தினகரனோ வந்தா அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. தலைமை பதவியை கேட்பாங்களா, புதுச்சேரி பதவியை கேட்பாங்களா? கேட்கறது கேட்காததெல்லாம் விட்டுருங்க. ஒரு 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 மிகப்பெரிய சமூகத்தினுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. முக்குலத்தோர் இனத்தை சார்ந்தவங்கள்லாம் அவங்க பக்கம் போயிட்டாங்கன்னா அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே அதிமுகவுக்கு வந்து அந்த இருபெரும் சாதிகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க சவுத் தமிழ்நாடுலலாம் எலெக்ஷன் டைம்ல போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது கவுண்டர் கட்சி ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கிறதுல மக்களே அதை பேசுறாங்க. அதிமுக தொண்டர்களே பேசியிருக்காங்க. அதனால அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அவருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நிச்சயமா அவருடைய ஸ்பேஸை விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார். கண்டிப்பா அவங்க உள்ள வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அவங்க என்ன சும்மா இவருக்கு அடியில வேலை செய்யறதுக்கு வராங்க சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும். ஓகே சார். அவங்க ஆப்வியஸா அவங்களுடைய எய்ம் வந்து கட்சியை டேக் ஓவர் பண்றதா தானங்க இருக்கும். வேற எப்படிங்க இருக்கும்? ஓகே சார். சசிகலா அவர்கள் ஒரு லாஸ்ட் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு 90% வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் இந்த டெவலப்மெண்ட் நடக்குது. இதற்கும் சசிகலா அவர்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார்? அவங்க 90% முடிச்சுட்டா அப்போ 10% 90% முடிச்சவங்க 10% முடிக்க வேண்டியதுதானே. அவங்க 3 வருஷமா ஏதோ ஒன்று பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்கள அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக எடப்பாடியோடைய பக்கபலமாக இருந்தவர் சி.வி. சண்முகம். அவர் தான் பொது வழியில் டிடி அவர்களையும் சரி, ஓபிஎஸ் அவர்களையும் சரி, சசிகலா அவர்களையும் சரி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தவர் அவர் தான். அவர் ஒன்றிணையணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. கொங்கு மாஜிக்கல், வேலுமணி, தங்கமணி 2 பேருமே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கட்சியினுடைய நலன் கருதி தான் சொல்கிறாங்களா சார்? நிச்சயமாங்க. நீங்கள் அதிமுக வந்து கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்ற கட்சி. இன்னைக்கு தேமுதிகவோட கூட்டணி வைக்கிறீங்க. ஒரு இடம் ஜெயிக்க முடியலங்கிறது வந்து கட்சி தொண்டர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அது பெரிய பிரச்சனையை கொடுக்குங்க. அது இப்போ ஏன் இவங்க இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கன்னா 26லயும் நம்ம தோத்துடக்கூடாது. தோத்துட்டோம்னா இன்னும் 5 வருஷத்துக்கு ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் திமுகவுக்கு ஒரு வழிவகை செய்து கொடுத்து விட்டோம் என்றால் நம்மளால திருப்பி தலை தூக்க முடியுமான்னு தெரியாது. அப்படிங்கிற பயம்தான். 26ம் தோத்துடக்கூடாதுங்கிற பயத்துல தான் இந்த எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. 26க்கு முன்னால ஒருங்கிணைங்க. 21லயே அந்த டிமாண்ட் வந்தது. அமித்ஷா அவர்களே சொன்னாரு கேளுங்கன்னு. அவர் கேட்க மாட்டேன்னாரு. இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் அவர் இருக்காரு. ஆனால் அந்த கட்சியை ஒருங்கிணைக்கணுங்க. 2% 3% ஓட்டு டிடிவி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் இருந்துச்சுன்னா அந்த 3% அதிமுகவோட சேர்ந்ததுன்னா அது 6% மாறும், 7% மல்டிப்ளை ஆகும், 8 கூட மாறலாம். ஓகே சார். அமித்ஷா சொல்லியே கேட்காத எடப்பாடி 6 மினிஸ்டர் அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லி கேட்கல. அமித்ஷா வேற. அமித்ஷா வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைவர். அவரை எளிதில் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிட முடியும். உங்கள் கட்சியில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி வரும். ஆனால் உங்கள் கட்சி தலைவர்கள், உங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள், உங்களோடு பணியாற்றியவர்கள், உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்தவர்கள்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட முன்னால் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அவர் அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி தான் நான். ஆனால் இப்போது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல்படி எடப்பாடி அவர்கள் இதை பற்றி ரியாக்டே பண்ணலை. அதுதாங்க. அது அந்த ப்ரெஷர் ஒரு முறை தானே போட்டிருக்காங்க, ஒரு முறை தானே வந்து சந்திச்சிருக்காங்க. இல்லை ஒரே நாளில் விட்டுற மாட்டாங்கல்ல. அவரும் இப்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, யாரோ வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, ஒரே நாளில் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட முடியுமா? முடியாதுல்ல. அதே போல தான் இது.
அதுக்காக அவர் சேருவார் சேர மாட்டாருங்கிற யூகத்துக்குள்ளே நான் போகல. பட் இந்த லீடர்ஸ் எடுத்திருக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க அதை கண்டினியூ பண்ண அது சரியான முடிவு தானா சார்? இந்த 6 பேர் எடுத்து போய் சந்தித்தது சரியான முடிவு தானா? இல்லை, அதிமுக ஒன்றிணையணுங்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து சிந்திக்கிறது உண்மை. ஓகே, அதில் வந்து எந்த மாற்றம் அந்த கட்சிக்கு என்ன நல்லதுன்னு கட்சி தாங்க முடிவு பண்ண முடியும், பத்திரிகையாளர்கள் நாம் முடிவு பண்ண முடியாது. அந்த கட்சி தலைவர்கள் வந்து அந்த தொண்டர்களினுடைய கோரிக்கைகளை ஏற்று அவங்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதுல இருந்து நீங்க பதில புரிஞ்சுக்க வேண்டியதா? ஓகே சார், இது ஒரு ஹைப்போதிசிஸான கேள்வி தான். ஒருவேளை எடப்பாடி எந்த ஒரு சமரசத்துக்கும் தயாராகவே இல்லை, நான் மட்டும்தான் ஒற்றை தலைமைங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் அப்படின்னா மீண்டும் ஒரு பொதுக்குழு ஓபிஎஸ்க்கு என்ன நடந்ததோ அதே தான் இபிஎஸ். அதெல்லாம் ரொம்ப ஃபார்ஃபெச்டுங்க. அந்த மாதிரிலாம் இபிஎஸ் அவர்களுக்கு நடக்கிறதா இப்போதைக்கு தெரியல. ஓகே சார், ஒருவேளை இபிஎஸ் தலைமை இவங்க 2 பேரும் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா சார்? சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ ஓபிஎஸ் ஏற்றுப்பாரு, பிரச்சனை இல்லை. சசிகலாவும் டிடிவியும் கொஞ்சம் கஷ்டம். அவங்க இபிஎஸ் நிச்சயமா இபிஎஸோட தலைமையை ஏற்றுப்பாங்களாங்கிறது பொறுத்து இருந்து தான். குறிப்பாக 26ல் சசிகலா அவர்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே போல் வந்து ஓபிஎஸ்ஐ இப்படி சமாளிச்சு கண்டெஸ்ட் பண்ணுறதே பிரச்சனை இல்லைங்க. சசிகலா அவர்கள் வந்து அந்த கட்சியை 30 வருஷமாக கண்ட்ரோலில் எப்படி கண்டெஸ்ட் பண்ணியா வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இருந்தாங்களே சார். கரெக்டு. இப்போ அவங்க கண்டெஸ்ட் பண்ணல, ரைட்டு. அவங்க அக்கா பையன் இருக்கார்ல, டிடிவி தினகரன் இருக்கார்ல, அவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தானே. அவர் இவரை ஏற்றுக்கமா, அந்த குடும்பம் தானே இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. குறிப்பாக ஓபிஎஸ் அவரை ஏற்று பாருங்க, ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே சார், இப்போ 3 பேர் வெளியே இருக்காங்க, 3 பேருமே ஒரே சமூகம். ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் பேசியாச்சு. ஆனால் சசிகலா அவர்கள் 2 பேர் கூடயும் பேசாமல் கொஞ்சம் ஒரு பேரியர் இருப்பதாக தெரியுதே சார். பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கும் கற்பகம் கார்டன்ஸ்க்கும் போயஸ் கார்டன்ஸ்க்கும். பட் என்ன பிரச்சனைன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவை ஒருங்கிணைப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருங்கிணைக்கும் போது ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுகிறது மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் பொதுவெளியில் அவங்கக்கிட்ட பேசாத மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதாவது ரெட்டைலை சின்னம் டிடிவியருடைய ஸ்டாண்ட் படி ரெட்டைலை என்பது இப்போ துரோகிகள் கையில் இருக்குங்கிறாரு. அவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி சார் அவர் மீண்டும் அது டிடிவியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கே சார்? இல்லைங்க, அதெல்லாம் கட்சி இவர் தான் வேணும் அவர் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த சிக்கலும் கிடையாது. கட்சியில் உறுப்பினரை சேர்த்துக்க வேண்டியதுதான், கட்சியை கழிச்சுட்டு கட்சியை இணைச்சிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இது இந்த நாட்டில் எது வேணாலும் சாத்தியம். காலையில் இணைப்பு நடக்குது, மத்தியானம் கவர்னர் அதுக்காக மகாராஷ்டிராவில் கிளம்பி வராரு, சாயந்தரம் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு கையை தூக்குறாரு. அதெல்லாம் நடந்தது தான் தமிழ்நாட்டில். அதே மாதிரி சசிகலா அவர்களை பதவியில் அமர்த்தக்கூடாது என்பதற்காக 5 நாள் ஆளுநர் வராமலே மகாராஷ்டிராலையும் ஊட்டிலையும் இருந்தார். அது எப்படி? எது வேணாலும் நடக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார். இந்த இணைப்புக்கு பின்னால் கடந்த காலங்களிலேயே அதிமுக ஒன்றுபடணும்னு பாஜக விரும்பினாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை இந்த இணைப்புக்கு பின்னாடி பாஜக இருக்காங்களா? பிஜேபி இருக்க மாட்டாங்க. ஓகே, அதிமுக ஒருங்கிணைச்சுன்னா பிஜேபிக்கு பிரச்சனை தானே இப்போ. ஓகே, இப்போ சவுத் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை வச்சு தானே பிஜேபி குளிர் காயிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்காது, நிச்சயமா இருக்காது. இந்த இஷ்யூவை டிஎம்கே எப்படி சார் அட்ரஸ் பண்ணுறாங்க? ஏடிஎம்கே இஷ்யூ டிஎம்கே எப்படி பார்க்குறாங்க? டிஎம்கேக்கு ஒன்றுமே சம்மந்தமே இல்லையே. இல்லை, அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா டிஎம்கே அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்குது. ஸோ சவுத்தில் வேறு என்னென்ன பண்ணால் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எந்தெந்த தொகுதிகளில் நமக்கு பிரச்சனை வரும், எந்தெந்த தொகுதிகளில் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் பறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. 26க்கு முன்னாடி சேர வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும், நாம் முடிவு பண்ணுறது இல்லைல்ல. தாமரை செல்வனும் சிவப்பிரியனும் சேர்ந்து ஒரு பத்திரிகை சந்திப்பில் இதை முடிவு பண்ண முடியாதுல்ல. அதிமுக தலைவர்கள் முடிவு பண்ணணும். பொதுக்குழு கூட்டுறாங்களா, செயற்குழு கூட்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்கங்கிறத அவங்க பார்க்கணும். ஓகே சார். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரும்பான்மையானுடைய மனதில் ஒன்றுபடணுங்கிற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை இந்த 6 தலைவர்கள் பிரதிபலித்திருக்காங்க. அடுத்து நாங்கள் 100 பேராக கூட வருவோம்னு எடப்பாடி கிட்ட சொன்னதாகலாம் இருக்கலாம். 200 பேராக கூட போகலாம். இல்லை ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் கூட எடப்பாடி அவர்களிடம் சொல்லலாம். அடுத்த செயற்குழு நடக்கும் பொழுது எப்படி ஓபிஎஸ்க்கு எதிராக ஒற்றை தலைமை தான் மீண்டும் வேண்டும், இரட்டை தலைமை வேண்டாம் என்று மாதவரம் மூர்த்தி சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டத்தில் பேசினார். அதே போலலாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அந்த கட்சியோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாங்க.
ஆனால் அது இப்போதைக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆஸ் வி ஸ்பீக் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு ரெபிலியன் அங்கே உள்ள ப்ரூ ஆகுற மாதிரி தெரியல. ஓகே 10 வாரம் கழித்து பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது எனக்கு பதில் தெரியாது. 10 வாரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும். பட் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைந்து ஒரே கட்சியாக ஒரு யூனிட்டாக ஏடிஎம்கே இருக்கணுங்கிறது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் தலைவர்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கு. ஓகே சார். இவங்க நம்ம ஆட்கள், இவங்க ஏன் பிஜேபிக்கு நாம் அனுப்புகிறோம், இவங்களை நம்ம கூட வச்சுக்கலாம், எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க நம்ம பங்காளிகள் தானே, நம்ம அண்ணன் தம்பிங்க, நமக்குள்ளே வச்சுப்போம். அது உண்மை தானே. அவங்க 2 பேருமே இந்த கட்சிக்காரங்க தானே. ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சியில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் தானே. டிடிவி தினகரன் இந்த கட்சியினுடைய ஒரு முறை எம்பியாவும் இன்னொரு முறை ராஜ்யசபா எம்பியாவும் இருந்தவர், கட்சியினுடைய பொருளாளர்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கட்சியில் இருந்தவங்க தானே. சசிகலா அவர்களை வந்து இன்ட்ரம் ஜெனரல் செக்ரட்டரி யார் பண்ணது? நீங்களாம் சேர்ந்து தான் பண்ணீங்க. இடைக்கால பொதுச் செயலாளர். ஆமாம் விட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் அவங்க. ஒரு சில காரணங்களுக்காக அவர்கள் நீக்கப்பட்டார்கள், அவங்கள மீண்டும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? கட்சியிலேருந்து விலகின அன்வர் ராஜாவை சேர்த்துக்கிட்டீங்கல்ல, எக்ஸ்பெல் பண்ணீங்க, திருப்பி அவர் வருத்தம் தெரிவித்த உடனே சேர்த்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி இவங்களையும் சேர்த்துக்க வேண்டியதான். இவங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே சார். ஆனால் எடப்பாடிக்கு ஒரு குடைச்சலாக தான் இருப்பாங்களா சார் உள்ள வந்தா? நிச்சயமாங்க. அதை எடப்பாடி நிச்சயமா அது எப்படி குடைச்சல் இல்லாமல் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க வர்றது எதுக்கு? எடப்பாடியோட ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வர்றாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கட்சியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தாங்க வருவாங்க. சசிகலா அவர்களும் டிடிவி வேற எதுக்கு வருவாங்க கட்சிக்குள்ளே வந்தா? எப்படி சார் இந்த வேகமாக நடந்துருமா இல்லை 26க்குள்ள இதெல்லாம் நடந்துடா காட்சிகள் மாறும்? அதுக்கு பதில் எனக்கு தெரியாதுங்க. 26க்குள்ள நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நடக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் அதிமுக தலைவர்கள் ஈடுபடுவார்கள், அது வரைக்கும் சொல்லலாம். ஓகே சார். கடைசி கேள்வி, இதை பற்றி கடைசி கேள்வி சார். என்ன சார் இணைப்பு என்பது உங்கள் பார்வையின்படி சாத்தியமா? இல்லைங்க, அந்த கட்சியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்கினார்களோ, பட் இபிஎஸ்க்கு எதிராக உருவாக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வைப்பாங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஓபிஎஸ்ஸை மட்டுமாவது சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். டிடிவி சசிகலாவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் ஓபிஎஸ்ஸை மட்டும் வர சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார்? 26 தினகரன் அவர்களை வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லலாம். பட் அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். பட் ஓபிஎஸ் அவர்களை வந்து எடப்பாடி தானா? அவர் தான் இருப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து. எடப்பாடியை ஃபேஸ் எடப்பாடியை தலைமையாக ப்ரொஜெக்ட் பண்ணி தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார். ஏடிஎம்கேயோட ஃபேஸ் எடப்பாடி பழனிசாமி தான். சமீபத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை, ஒரு அரசியல் கட்சி இருக்கிறார். அதன் பிறகு தமிழக காவல்துறை ஒரு மிகப்பெரிய மாற்றம். அந்த கொலை காரணமாக தான் தமிழ்நாடு காவல்துறையில் அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கா சார்? ஆமாம், நிச்சயமாக. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக தான் சந்தீப் ராய் ராத்தோர்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. அட்டர் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஓகே, இது லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. பட் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், இன்னும் அந்த ஏரியாவில் ரொம்ப பாப்புலர் ஃபிகர்னா லைக் பரிச்சயமானவர், மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம். அவரை வந்து அவரோட எப்போவுமே 20 பேர் 30 பேர் சுற்றிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் வீட்டிலேயே வச்சு கொலை செய்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்ன்றதை விட லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத காட்டுது. அதில் வந்து எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. அதனால தான் இம்மீடியட்டாக மாற்றப்பட்டிருக்காங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் இதனால், கள்ளக்குறிச்சினால் வந்தது. ஸோ அதனால் கெட்ட பேர் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பண்ண வேண்டிய இன்னும் தமிழ்நாடு முழுக்க அதிரடி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மாற்றுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சென்னை, தாம்பரம்லாம் மாற்றிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஓகே சார். விக்ரவாண்டி பை எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட்ஸ் விரைவில் தெரிய போகுது. சிஎம் வேறு யூஎஸ் பயணம்னு சொல்கிறாங்க. அதற்குள்ளாக தமிழ்நாடு அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? எலிவேஷன் இப்போ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலங்க. அப்படியே வந்து முதலமைச்சர் யூஎஸ்க்கு போனால் கூட
யாராவது ஒரு அமைச்சர்கிட்ட, ஒரு மூத்த அமைச்சர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா உதயநிதி அவர்களினுடைய எலிவேஷனை இப்போ பண்ணுறதுக்கு திமுக தயாராக இருக்காங்கிற கேள்வி என் மனசுலேயே இருக்குது. ஓகே. அது அவ்வளோ சுலபமாக அதை பண்ண முடியாது அந்த எலிவேஷன். சார், விஜய் வேற ஒரு புதிய ஃபேக்டர் 26ல் வரப்போகிறாரு. சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, நிச்சயமாக நம்ம கூட கூட்டணி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி அவருடைய மேடைக்கு, அதிமுக மேடைக்கு போய் நேரடியாக ஆதரவு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே ப்ளஸ் சீமான் ப்ளஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். சீமானும் விஜயும் ஏடிஎம்கேவோட சேர மாட்டாங்க. சேர்ந்தாங்கன்னா அது எல்விஏ ஃபெயிலியர். சீமான் விஜய் ப்ளஸ் திருமா சார், இதுவும் ஒரு ஹைப்போதிசிஸாக ஒரு திருமாவளவன் அதாவது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் திமுகவில் இருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது வலுவான காரணம் வேணும்ல. சமீப காலமாக திமுக மீது கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க. வேங்கை வயல்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வரைக்கும். அவர் வந்து தலித் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறவர். அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவர் அமைதியா இருந்தாலும் பிரச்சனை, அவர் பேசினாலும் கடுமையா பேசுறாருங்கிறீங்க. அவர் அவருடைய கடமையை செய்யறாரு. திரும்பவும் அவர் கடமையை செய்ய விடுங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, என்னுடைய எதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அதுக்காக அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்கு நான் எங்கே இருக்கணுமோ நான் அங்கே இருக்கேன், கரெக்டான இடத்துல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கரெக்டான இடத்துல இருக்கிறதா நினைக்கிறாரு. பட் விஜய் நாம் தமிழர் கட்சி கூட்டணி சாத்தியம். ஆனால் விஜய் நாம் தமிழர் அதிமுக வந்து அதிமுகவுக்கு பலனடிக்கும். அவங்க ரெண்டு பேரையும் அதை அடுத்த எலெக்ஷனுக்கு இல்லாமல் பண்ணிடும். விஜயும் நாத்தாக்காவும் அடுத்த எலெக்ஷனில் வந்து ஆளே காணாமல் போயிடும். விஜய் அவர்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக வர்றாரு. நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளுக்கு எதிராக 13 வருடங்களாக போராட்டம், தேர்தலில் நிற்கிறாங்க. இன்னொரு திராவிட கட்சியோட கூட்டணி வைப்பாங்களா? இது வந்து மீடியாவே எடுத்து விடுறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லைங்க. நாத்தாக்கா அதிமுகவோட போச்சுன்னா அதிமுகவுக்கு பலன் அடிக்கும். தேமுதிக என்ன ஆச்சோ அதே மாதிரி தான். நாத்தாக்காவுடைய சரிவு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே இறங்கி 10வது படியிலேருந்து கீழே விழுந்துருவாங்க, 1வது படிக்கு வந்துடுவாங்க. என்ன ஆகும்? அடிப்படும். அப்படி தான் ஆகும் நாத்தாக்காவினுடைய நிலைமை. அதெல்லாம் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாத்தாக்கா தமிழக வெற்றி கழகம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக இருக்காரு. நாடாளுமன்றம் அதிரிபுதிரியாக போயிருக்கு. ராகுல் வந்து மோடியை ரொம்ப கடுமையாக சபையில் வச்சு பேசியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மோடி அவர்களை சபையில் நாம் ரொம்ப நேரம் அப்போ தான் பார்த்துருக்கோம் போல இருக்குது. இல்லை சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இது எதிர்பார்த்தது தான். எதிர்கட்சிகள்கிட்ட 200க்கும் இடமான இடங்கள் இருக்கும்போது ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு பிரதமரை வந்து நாடாளுமன்றம் வர வைப்பதற்கான ஸ்ட்ரென்த் வந்து ஆப்போசிஷன் கிட்ட இன்னைக்கு இருக்குது. மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது கூட யாரையும் கேட்காம டிசிஷன் எடுக்கிறது, சட்டமன்றத்துக்கெல்லாம் வராமல் இருக்கிறது, பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் வரமாட்டார், ரொம்ப பெரிய அளவுலலாம் வரமாட்டார், தேவைப்படும் போது லாஸ்ட்டாக மணிப்பூர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவார். பட் இந்த முறை ராகுல் காந்தியினோட உரைக்கு முழுக்க உட்காந்துட்டு இருந்தார். இனிமேல் அவர் அது போன்ற விஷயங்களில் ப்ரெஷரைஸ் ஆவார். வேறு வழி கிடையாது. அதெல்லாம் மாற்றிக்கொண்டு தான் ஆக வேண்டும் பாஜக. ஏன்னா அன்றைக்கே பார்த்தோம், இது வரைக்கும் ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி எத்தனை அமைச்சர்கள் எழுந்து அவருடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் இன்டர்வியூன் பண்ணாங்க. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு எத்தனை அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க, எவ்வளவு அமளி துமளி அங்கே இருந்ததுன்றதை பார்த்தோம். ஸோ பிரதமர் அவர்கள் பாஜகவுக்கு வந்து இது மிகப்பெரிய பாடம் தான். பார்லிமெண்ட்னா எப்படி நடக்கும்னு இப்போ தான் இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே, வாஜ்பாய்க்கு அப்புறம் இப்போ இந்த 2 கவர்மெண்ட் இருந்ததில்ல மோடி அவர்கள் தலைமையில், அது பார்லிமெண்ட்டே கிடையாது. அப்போ ஆப்போசிஷன் எல்லாமே வந்து 100க்கும் குறைவான இடம், 110க்கும் குறைவான இடம், ஒரு டெசிக்னேட்டட் ஆப்போசிஷன் லீடரே கிடையாது. இப்போ டெசிக்னேஷன் ஆப்போசிஷன் லீடர் இருக்கார். அவர் எந்திரிச்சா நீங்கள் அவருக்கு ஸ்பீக்கர் நோவே சொல்ல முடியாது. அவர் எந்த டிபேட்டில் வேணாலும் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த இஷ்யூவை வேணாலும் ஆப்போசிஷன் லீடர் ரைஸ் பண்ணலாம். அவர் எந்திரிச்சிட்டாருன்னா மைக் அவருக்கு நீங்கள் ஆன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் இஸ் எ டெசிக்னேட்டட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். 99 இடங்கள் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பதவி இது, ஸ்டாட்யூட்டரி பொசிஷன். இதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ராகுல் காந்தி எந்திரிச்சு நின்னாருன்னா மைக் ஆன் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அங்கெல்லாம் ராகுல் போறாரு சார். மணிப்பூருக்குலாம் போயிருக்கு. இல்லை, இது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். காங்கிரஸ்க்கு தேவை. ஓகே, ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிற இடமா போகிறது வந்து காங்கிரஸுக்கு வந்து அடுத்த தேர்தலுக்கு உதவும். அந்த ஆப்போசிஷன் லீடருங்கிற ரோலை
ரொம்ப சிறப்பாக ராகுல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? எப்படி பண்ணணும்? இல்லை அப்படி இல்லை. அவர் ஆப்போசிஷன் லீடராக இன்னும் 15 நாள் கூட முழுசாக முடியல. அதுக்குள்ளே ஒருத்தரை நம்ம சரியாக பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது, பண்ணலைன்னு சொல்ல முடியாது. யூ ஷுட் கிவ் ஹிம் டைம். 15 நாளில் நீங்கள் என்ன ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, பட் போக போக என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும்ல. ஓகே சார். கடந்த வட்டம் காங்கிரஸ் எதிர்கட்சி கூட இல்லை, துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணுங்கிறது மரபு. போன வருஷம் கொடுக்கவே இல்லை, போன முறை கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த முறை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பிஜேபி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, அதுதான் முறையாக இருந்தது. 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 5 சீட்டோ 10 சீட்டோ தான். அப்போ கூட செகண்ட், அதாவது டெப்யூட்டி ஸ்பீக்கர் பொசிஷனை வந்து பிஜேபிக்கு தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். அது பிஜேபி கவர்மெண்ட் செய்யணுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த கடந்த 10 வருஷம் நீங்கள் நாடாளுமன்றம் நடத்துனதெல்லாம் இல்லை, அது ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல் தான் நாடாளுமன்றம் எப்படி சரியாக நடத்துறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசு வரைக்கும் கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.